ஒரு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று. சங்கீதம் 128வது சங்கீதம் 5வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சீயோனிலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டது என்றால், நீதிமொழிகள் புஸ்தகம் 28:20 அது வேதவசனம் சொல்லுகிறது, அது பரிபூர்ணமான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் பரிபூர்ணமான ஆசீர்வாதம். ஆம் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த வீடியோ வாயிலாக கர்த்தர் சொல்வார், உன்னை இந்த மாதத்தில் ஆண்டவர் உன்னை பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிக்கப் போகிறார். ஆம், சீயோனிலிருந்து வருகிற கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது பரிபூர்ணமான ஆசீர்வாதம். அடுத்து நீதிமொழிகள் 10:22 சொல்லப்படுகிறது, அது பரிபூர்ணமான ஆசீர்வாதம் என்று 10:22 சொல்லப்படுது, அது வேதனை இல்லாத ஆசீர்வாதம். கர்த்தருடைய கரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் அது பரிபூர்ணமான ஆசீர்வாதம், அது வேதனை இல்லாத ஆசீர்வாதம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இதே போல ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்றால், அவனை பார்க்கும் பொழுது கர்த்தர் வேதவசனம் ஆதியாகம புஸ்தகம் 21, 24, 21 வேதவசனம் சொல்லுது, கர்த்தர் அவனை சகல காரியங்களும் ஆசீர்வதித்தே வந்தார் என்று. சகல காரியங்களையும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தே வந்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த நாளிலும் எனக்கு ஒரு ஆசீர்வாதங்கள் இல்லையே, எனக்கு ஒரு வேதனையோடு தானே இருக்கிறேன் என்று நீ சொல்லி கொண்டு இருக்கிறாயா? நீ கலங்க வேண்டியதில்லை. கர்த்தர் உன்னை சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த நாளிலும் ஆண்டவர் உன்னை கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை அந்த ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டது என்றால், வேதவசனம் சொல்லுது, அது பரிபூர்ணமானது, அதில் ஒன்றிலும் குறைவில்லாதது, அதுதான் பரிபூரணம். இரண்டாவதாக வேதனையே இல்லை. அன்புக்குரிய சகோதரனே, அது மூன்றாவதாக வேதவசனம் சொல்லுறதுக்கு ஆதியாகம புஸ்தகத்து 24:1 ஆபிரகாமை சகல காரியங்களும் ஆசீர்வதித்தே வந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அடுத்து 26வது அதிகாரம் 26வது வசனம் 13 பார்க்கிறோம். ஈசாக்கை குறித்து பார்க்கிறோம். அங்கு ஒரு விதையை போடுகிறான், 100 மடங்கு பலனை அடைந்தான். அன்புக்குரிய சகோதர சகோதரியே, ஆண்டவர் சீயோனிலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டது என்றால், நீங்கள் அதை யோசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறான், அது கர்த்தருடைய கரத்திலிருந்து வரும் பொழுது அது பரிபூர்ணமாக வருகிறதாம். அன்புக்குரிய சகோதரனே, இந்த நாளிலும் எனக்கு குறைவுபட்டு போய் இருக்கிறேனே, வேதனையோடு கூட இருக்கிறாயா? கவலைப்படாத. ஆண்டவர் சொல்ல பரிபூர்ணமான நன்மையை பெற்றுக்கொள்ளப் போகிறாய். இன்னும் வேதவசனம் சொல்லுகிறது, அது வேதனை இல்லாத ஆசீர்வாதம் என்று சொல்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தே வந்தார் என்று வேதவசனம் சொல்லுது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உன்னையும் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது வந்தது போல உன்னையும் கர்த்தர் ஆசீர்வதித்தே வருவார். அன்புக்குரிய ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் ஒரு விதையை போட்டான், அது 100 மடங்கு பலனை பெற்று தந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, 100 மடங்கு அவன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். இதே போல் 2 நாளாகம புஸ்தகம் 32 எசேக்கியா ராஜாவை குறித்து பார்க்கிறோம். 29வது வசனம், அவனை மகா திரளான ஆசீர்வாதம், அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கர்த்தர் கொடுத்தாராம். இவன் இந்த எசேக்கியா ராஜா கர்த்தரை தேடி, கர்த்தர் அவன் உயிருள்ள நாள் வரைக்கும் அவன் கர்த்தரையே தேடினபடினால கர்த்தர் அவனை மகா திரளான ஆசீர்வாதங்கள், இதை வேத புத்தகத்தை நீங்கள் திறந்து வாசிப்பீர்களானால் அங்கு மகா திரளான ஆசீர்வாதங்கள், அவனுடைய ஆசீர்வாதத்துக்கு கணக்கு இல்லை. அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறான். இது மாத்திரமல்ல, சாலமோனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, சாலமோனின் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3:13 சொல்லப்பட்டிருக்கு, அவனை போல் ஆசீர்வதிக்கப்பட்டவன் முன்னுக்கும் இல்லை பின்னுக்கும் இல்லை என்று வேதவசனம் சொல்லு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த நாளிலும் இந்த வேத வசனத்தின்படி நீ இந்த கர்த்தரை நோக்கி பார். இந்த இயேசு உன்னை கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். சீயோனில் என்றால் என்ன என்றால், எங்கே 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறீர்களோ அதுவே கர்த்தர் சீயோன். அங்கே கர்த்தர் இடுகிறார். எங்கே கர்த்தர் வருகிறாரோ அதுதான் சீயோன். அந்த சீயோனிலிருந்து உனக்கு
உங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் இந்த வேத வசனத்தின்படி நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? உன்னை பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை ஆசீர்வதிப்பார். அந்த கர்த்தருடைய கரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் வேதனை இல்லாத ஆசீர்வாதம். அன்புக்குரிய சகோதரனே, ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். ஆபிரகாமை குறித்து பார்க்கும் பொழுது ஆபிரகாமை சொல்கிறான், கர்த்தர் சகல காரியங்களும் ஆசீர்வதித்தே வந்தார். இது மாத்திரமல்ல, வேத வசனத்தின்படி அவனுடைய வேலைக்காரன் சொல்கிறான், என்னுடைய எஜமான் செல்வச்சீமானாக இருக்கிறார் என்று சொல்கிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உன்னை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் இப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை உனக்கு தரப்போகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. உனக்காக நான் ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனே, உம்முடைய மகிமையின் கரம் வெளிப்படும்படியாக, கர்த்தருடைய கிருபை வெளிப்படும்படியாக ஆண்டவரே, வேத வசனத்தில் நீர் சொல்லியிருக்கிறேன். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற கர்த்தர் ஆண்டவரே, உமக்கு நன்றி. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. சீயோனுடைய ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டது என்றால் ஆண்டவரே, அதில் பரிபூர்ணமானது, அதில் ஒரு குறைவும் இல்லாதது என்று வேத வசனம் சொல்லுது. அதில் கர்த்தர் ஆசீர்வதித்தே வந்தீர் என்று வேத வசனம் சொல்லுகிறது. எசேக்கியா ராஜாவுக்கு மகா திரளான ஆசீர்வாதங்களை கொடுத்தீர். ஈசாக்குக்கு 100 மடங்கான ஆசீர்வாதங்களை கொடுத்தீர் ஆண்டவர். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக குறைவுபட்டிருக்கிற ஆண்டவரே, இந்த ஜனத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இன்னும் விசேஷமாக தேசங்களுக்காக ஜெபிக்கிறேன். தேசங்களுக்குள் சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். குழப்பத்தின் ஆவிகளை கடிந்து கட்டி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் குழப்பத்தின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டி ஜெபிக்கிறேன். தேவனே, உம்முடைய மகிமையின் கரம் வெளிப்படும்படியாக, கர்த்தருடைய கிருபை வெளிப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆவியானவரே, உம்முடைய மகிமையின் கரத்தை வெளிப்படுத்தும், அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அதிசயங்களை செய்கிறவரே, கர்த்தாவே, உமக்கு நன்றி. பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. அன்புக்குரிய சகோதர சகோதரியே, உங்களுக்காக ஜெபித்திருக்கிறேன். இந்த வீடியோ வாயிலை பார்க்கிறவங்களுக்கு யாவரும் கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியத்தை தாங்க விரும்புகிறானால் இந்த எண்ணிற்கு கீழ்காணும் ஃபோன்பேயை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.